الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحل الله البيع وحرم الربا وقال تعالى أيضا ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وقال نبينا صلى الله عليه وسلم التاجر صدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையதுல் கௌனைன் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கண்ணியமான குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஏனைய முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரம் காலத்தோடு அதனுடைய நன்மைகளை சிறப்புகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வினுடைய மாளிகையாம் இம்மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நலனுக்காக இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் எடுத்து நடக்குமாறு நற்கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எல்லாம் இயன்றாக எடுத்தும் எவைகளை விடும்படி ஹராமாக எடுத்திருக்கிறானோ அப்படியான காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக என்னுடைய மௌத்துக்கு முன்னால் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலாவது அடியனாளிகளுக்கும் அப்பாலுங்கள் அனைவருக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த உலகத்தில் தந்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம், ஆகப்பெரிய ஒரு நியாமத்தான் கலிமாவுடைய அந்த பாக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த கலிமாவை விட உலகத்தில் உயர்ந்த ஒரு சிறந்த பாக்கியம் கிடையவே கிடையாது. நாம் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றோம், கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களும் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகாக தெளிவாக நமக்கு வழிகாட்டியாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி சொல்லித் தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், அவன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவனால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. அவன் யாரையும் நோவினை செய்ய மாட்டான்.
மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு உண்மையான முஸ்லிம் அவருடைய நாவால் அவருடைய கையால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் செய்ய மாட்டார், எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டார். அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முஸ்லிமிடத்தில் அவன் அநியாயம் செய்ய மாட்டான், அவன் மற்றவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டான், அவன் மற்றவர்களை நோவினை செய்ய மாட்டான், அவன் அல்லாஹ்வை பயந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்வான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு மனிதர் வருகிறார். வந்து நபி அவர்களிடத்தில் முறையிடுகிறார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய அடிமைகள், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு பொய் சொல்லுகிறார்கள், எனக்கு மோசடி செய்கிறார்கள், எனக்கு அநியாயம் செய்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் நான் அவர்களுக்கு சில தண்டனைகளையும் கொடுக்கிறேன். யா ரசூலல்லாஹ், இதனுடைய முடிவு என்ன என்பதாக நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் செய்த அந்த அநியாயத்துக்கு, அந்த மோசடிக்கு அது சரிசமமாக இருந்தால் உங்களுக்கு மறுமையில் அதற்காக எந்த ஒன்றுமே கிடையாது. நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அது சரிசமமாக இருக்கிறது, அதனால் உங்களுக்கு மறுமையில் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை குறைவாக இருந்தால், அவர்கள் செய்த மோசடிக்காக, அவர்கள் செய்த அநியாயத்துக்காக, அவர்கள் செய்த குற்றத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள் அது குறைவாக இருந்தால், நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அதற்குரிய பிரதிபலன் கொடுக்கப்படும். அவ்வாறு இல்ல, நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை அதற்குரிய பிரதிபலன் அது அதிகமாக இருந்தால், நீங்க அவர்களை அதிகமாக தண்டிச்சிட்டீங்க, அவர்கள் செய்ததை விட மேலதிகமாக நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய பிரதிபலனை நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்ன நேரத்தில், அந்த மனிதன் நபி அவர்களுடைய அந்த சபையிலிருந்து அழுதவராக எழுப்ப போகிறார். அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا. நாம் உலகத்தில் என்ன அநியாயங்கள் செஞ்சாலும், என்ன பாவங்கள் செய்தாலும், என்ன மோசடிகள் செய்தாலும், அது நாளை கியாமத்துடைய நாளையில் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசிக்கு கொண்டு வரப்படும். அந்த கியாமத்துடைய நாளில் யாருக்கும் இந்த அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று ஆயத்து ஓதி காட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யாருக்காவது அநியாயம் செய்தால், நாம் யாருக்காவது மோசடி செய்தால், நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அநியாயத்தை, அந்த மோசடியை அல்லாஹ் மீசானுடைய தராசிக்கு கொண்டு வருவான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. நீங்க ஒரு நாளை பயந்து கொள்ளுங்க. அந்த நாள் என்ன தெரியுமா? நீங்க உலகத்தில் எதெல்லாம் அநியாயம் செஞ்சீங்களோ, உலகத்துல என்னென்ன மோசடிகள் செஞ்சீங்களோ, என்னென்ன பாவங்கள் செஞ்சீங்களோ, அந்த அத்தனையும் உங்களை நிறுத்தக்கூடிய அந்த தராசிக்கு கொண்டு வரப்படுமே. அப்படியான அந்த நாளை பயந்து கொள்ளுங்க என்பதாக சொல்லி நல்லா சொல்றார். நாளை கியாமத்துடைய நாளில யாருக்கும் இந்த அநியாயம் நடக்காது. யார் அநியாயம் செய்யப்பட்டார்களோ, யார் மோசடி செய்யப்பட்டார்களோ, அவர்களுக்கு அந்த கியாமத்துடைய நாளில் அநீதம், அவர்களுக்கு நீதி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمَن يَغْلُلْ يَأْتِ بِمَا غَلَّ يَوْمَ الْقِيَامَةِ ثُمَّ تُوَفَّى كُلُّ نَفْسٍ مَا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ. யார் மோசடி செய்கிறார்களோ, யார் மற்றவர்களுக்கு மோசடி செய்கிறார்களோ, அந்த மோசடி செய்யப்பட்ட வஸ்து அதை நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க கொண்டு வந்தே ஆகணும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றார். நாளை கியாமத்துடைய நாளையில யார் மோசடி செய்தார்களோ அதற்குரிய பிரதிபலன, அதற்குரிய தண்டனைய, அதற்குரிய கூலிய பூர்த்தியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாளை கியாமத்துடைய நாளையில அவங்க அடைந்து கொள்வாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், وَالْوَزْنُ يَوْمَئِذٍ الْحَقُّ وَالْوَزْنُ يَوْمَئِذٍ الْحَقُّ فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. நீங்க உலகத்துல செய்யக்கூடிய அநியாயங்கள், நீங்க உலகத்துல செய்யக்கூடிய பாவங்கள், உலகத்துல செய்யக்கூடிய மோசடிகள் நாளை கியாமத்துடைய நாளையில அது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அந்த தராசில் நிறுத்தப்படும். அந்த நாள் உண்மை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். யாருடைய தராசு, யாருடைய மீசான் கனமாக விடுமோ ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ. யாருடைய அந்த மீசானுடைய கட்டு இலேசாகி விடுமோ, யாருடைய அந்த மீசானுடைய கட்டு அது கடினமாகி விடுமோ. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அவங்க உலகத்துல எங்கட கட்டளைகளை புறக்கணிச்சாங்க, உலகத்துல அவங்க தாழ்ந்தோடித்தனமாக வாழ்ந்தாங்க, உலகத்துல அநியாயம் செஞ்சு வாழ்ந்தாங்க, மற்றவர்களுக்கு மோசடி செய்து வாழ்ந்தாங்க. அவங்க உலகத்துல எங்கட கட்டளைகளை புறக்கணிச்சதுனால அவங்க தான் நாளை கியாமத்துடைய நாளையில நஷ்டவாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம உலகத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், வல்லதீன கஸபு ஸய்யிஆதி ஜஸாஉ ஸய்யிஅத்தின் பிமித்லிஹா வ தர்ஹகுஹும் தில்லாஹ் மா லஹும் மினல்லாஹி மின் ஆஸிம். அல்லாஹ் சொல்றார், யார் உலகத்துல எந்த பாவத்தை செய்றாங்களோ, எந்த அநியாயத்தை செய்றாங்களோ, யாரு எந்த மோசடிகளை செய்றாங்களோ அதற்குரிய பிரதிபலன் நாளை கியாமத்துடைய நாளையில அதற்குரிய தண்டனை அதே போல ஒரு பாவம் தான், அதே போல ஒரு அநியாயம் தான், அதே போல ஒரு மோசடி தான். நாங்க இந்த உலகத்துல செய்வோமோ நாளை கியாமத்துடைய நாளையில அதே போல ஒன்றை அல்லாஹ் தண்டனையாக தருவான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார், வதரஹகுஹும் தில்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில அவன் செய்த அநியாயத்தினால, அவன் செய்த மோசடியினால அவனை இழிவு கேவலம் சூழ்ந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றார். நாளை கியாமத்துடைய நாளையில அந்த பாவிகளுடைய, அந்த அநியாயக்காரர்களுடைய, அந்த மோசடிக்காரர்களுடைய முகங்கள் இரவுடைய ஒரு பகுதியை போல அது கருத்திருக்கும், இருந்திருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம உலகத்துல ஒரு முஸ்லிம் அவனுடைய இஷ்டம் போல வாழேடா, அவன் நினைச்சதை போல வாழேடா, அவன் நினைச்ச மாதிரி அவனோட குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொள்ளேடா, அவன் நினைச்சதை போல வியாபாரம் செய்யேடா, அவன் நினைச்சதை போல கொடுக்கல் வாங்கல் செய்யேடா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அப்படி உலகத்துல வாழ்வாங்களோ அதற்குரிய பிரதிபலனை நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், لِلَّذِينَ اسْتَجَابُوا لِرَبِّهِمُ الْحُسْنَى. யார் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொன்னாங்களோ, யார் அல்லாஹ் சொன்ன போல அவனோட குடும்ப வாழ்க்கைய, அவனுடைய தொழில் வியாபாரத்தை, அவனுடைய கொடுக்கல் வாங்கல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய யார் உலகத்துல அல்லாஹ்
சொல்லலையோ, யார் உலகத்துல தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்தார்களோ, யார் அநியாயம் செஞ்சு அட்டூழியம் செஞ்சு அடுத்தவர்களுக்கு மோசடி செய்து யார் உலகத்துல அல்லாஹ்வுடைய அழைப்புகளை மதிக்காம உலகத்துல வாழ்ந்தாங்களோ, அவங்க நாளை கியாமத்துடைய நாளையில அவங்க செஞ்ச பாவங்கள் இருந்து தப்பிக்கொள்வதற்காக அல்லாஹ்வுக்கு பகா கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாவது அவங்க தப்புறதுக்கு போய் செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து, அது போல இன்னொன்றையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்தாவது அவங்க செஞ்ச குற்றங்கள், அவங்க செஞ்ச பாவங்கள், அவங்க செஞ்ச அநியாயங்கள், அவங்க செஞ்ச மோசடிகள் இதிலிருந்து தப்புறதுக்காக அந்த அடியான் முயற்சி செய்வான் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உலாயிக லஹும் சூல் ஹிசாப். உலகத்துல பாவம் செஞ்சு, உலகத்துல அநியாயம் செஞ்சு, உலகத்துல மோசடி செய்து, உலகத்துல மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொடுத்தாலும் அவனால தப்புறதுக்கு இயலா. அவனுடைய கேள்வி கணக்கு அது கெட்டதாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்துல நாங்க தீண்டாரிகளாக வாழ்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இபாதத்தை, எங்களுடைய ஈமான, இது இவைகள் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் மட்டும் இருந்து எங்களால முழுமையான தீண்டாரிகளாக ஆகலாம். நாங்க ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்கிறோம், இபாதத்துகளை செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட குடும்ப வாழ்க்கை சீராகும், எங்களோட குடுக்கல் வாழ்க்கை சீராகணும். இதெல்லாம் சேர்ந்துதான் தீன், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருவர் தீண்டாரியாக வாழ முடியும். அவருடைய இபாதத்தெல்லாம் சரி, அவருடைய ஈமான், கண்ணியமான சகோதரர்களே, அதனுடைய முயற்சிகளை செய்கிறாரே, ஆனால் அவருடைய கொடுக்கல் வாங்கல் சீரில்லை, அவருடைய குடும்ப வாழ்க்கை சீரில்ல, இவர் உண்மையான தீண்டாரி அல்ல, இவர் முழுமையான ஈமான்தாரி அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய ஈமானும் சீராகணும், இபாதத்தும் சீராகணும், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அதே போல குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் சீரானால் தான் ஒருவர் உண்மையான முஸ்லிம், அவர்தான் உண்மையான முஃமின். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் நாம சீராக்க முயற்சியும். அதனாலதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்துடைய அந்த லைனை மட்டும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஈமானுடைய விஷயங்களை மட்டும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு போதிக்கல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வியாபாரம் செய்யணும், வியாபாரத்துடைய நேரத்துல எப்படி நடந்து கொள்ளணும், அந்த அனைத்து விடயங்களையும் சஹாபாக்களுக்கு சொல்லி நபி அவர்கள் அவங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீன், ஒரு உண்மையான நம்பிக்கையான வியாபாரி. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பான்னு சொன்னாங்க. அவர் யாரு தெரியுமா? அஹ்ஸனுக்கும் குலுகா, உங்களுடைய யாரு நல்ல குணமுள்ளவராக இருக்கிறாரோ, நல்ல பண்புள்ளவராக இருக்கிறாரோ, அவர் நாளை கியாமத்துடைய நாளையில என்னோட பக்கத்தில் இருப்பார், எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அதே நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யார் உண்மையான வியாபாரியாக, யார் உண்மையான பிசினஸ்மேனாக, ஒரு நம்பிக்கையான உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறாரோ, மஅன் நபியின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர் நல்லடியார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட, நபிமார்களோட நாளை கியாமத்துடைய நாளையில அந்த வியாபாரி இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்களுடைய இபாதத்துகளை சீராக்குறத போல எங்களை கொடுக்கல் வாங்கல நாங்க சீராக்கணும். மௌலானா ஸகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபலாயிலுல் ஹஜ்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. அவங்க எழுதுறாங்க,
ஒரு மனிதர் கஅபத்துல்லாஹ்ல இருந்து தவாப் செய்து கொண்டிருக்கிறாரே, ஆனா அவர் மறதியில இருக்கிறார். அல்லாஹ் மறந்த நிலைமையில புனிதமான கஅபாவை அவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு மனிதர், நாம் எங்கட பாசையில சொல்றதாக இருந்தால், அவர் பெட்டால இருந்து லாபாய் லாபாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், லாபாய் லாபாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறார். ஊலமா சொல்றாங்க, அவர் கஅபத்துல்லாஹ்ல அல்லாஹ்வை மறந்த நிலைமையில தவாப் செய்ததை விட அவர் அந்த இடத்துல இருந்து, அவர் பஸார்ல இருந்து லாபாய் லாபாய் என்று சொல்றது அது சிறந்தது என்பதாக நம்ம குறிப்பிடலாம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாதரே, அதனால எங்கட வியாபாரத்துல, எங்கட தொழில்ல, எங்கட வியாபாரத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையை நாம் உண்டாக்கி கொள்ளணும். அதுல முதலாவது விஷயம் தான், நாங்க வியாபாரம் செய்யற நேரம் கண்ணியமான சகோதரர்களே, எங்கட நிய்யத்தை சீராகணும், எங்கட நிய்யத்தை சீராகணும். முதலாவது எங்கட நிய்யத்தை நாங்க சீராக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு வாலிபர் வேகமாக பஸாருக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல சஹாபாக்கள் பார்த்தாங்க, சொன்னாங்க, லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், அவர் திடகாத்திரமான ஒரு யங்ஸ்டர், ஒரு திடகாத்திரமான வாலிபர், அவர் வேகமாக பஸாருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த 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 வாலிபர் இவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு இருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்குமே என்று சொன்ன நேரத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் பஸாருக்கு போறாரே, அவருடைய சின்ன பிள்ளைகளை சம்பாதிச்சு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தால அடுத்த மக்களுக்கு சதக்கா கொடுப்பதற்காக இப்படி ஒரு நல்ல நியத்துல அவர் போறதாக இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்களோட நியத்தை நாம செய்யலாம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலக துன்யா ஹலாலன், ஒரு மனிதர் துனியாவை தேடுறார் ஹலாலாக, அவருடைய எல்லாமே ஹலால், அவர் வியாபாரத்துல பொய் சொல்றார் இல்ல, வட்டி எடுக்கிறார் இல்ல, யாருக்கும் பங்கா கொடுக்கிறார் இல்ல, அவருடைய பெர்ஃபெக்ட், அவருடைய 100% வியாபாரம் ஹலாலாக இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி ஹலாலாக இருந்து அவருடைய நிய்யத்து சீரில்லைன்னா அவருடைய வியாபாரம் பாத்திலாகும், அவருடைய வியாபாரத்துல எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் துனியாவை ஹலாலா தேடுறாரு, ஆனா அவருடைய நிய்யத்து சீராக இருக்குது. இஸ்திஅபாபு அனில் மஸ்அலா, அவர் யார்கிட்டையும் கையேந்த கூடாது, நான் யாருக்கு முன்னாலேயும் என்ன கையேந்த கூடாது என்ற நல்ல நியத்தோடு சம்பாதிக்கிறார், துனியாவை தேடுறாரு. வதஅவுவன் அலா ஜாரிஹி, அண்டை வீட்டார்களுக்கு சதக்கா கொடுக்கிறதுக்காக அவர் சம்பாதிக்கிறதிலிருந்து ஒரு பகுதியை என்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு நான் சதக்கா கொடுக்கணும் என்ற நல்ல நியத்தோட அவர் சம்பாதிக்கிறார். வஸஅயன் அலா அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்துக்கு அவர் செலவினம் செய்வதற்காக அவர் சம்பாதிக்கிறார். இந்த நல்ல நியத்தோட நல்ல எண்ணங்களோட அவர் சம்பாதித்தார் என்றால் லைலத்துல் பத்ர், நபி அவங்க சொன்னாங்க, 14ஆம் நாள் பூர்ண சந்திரனை போல பிரகாசிச்சவராக நாளை கியாமத்துடைய நாளில அவர் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் தலக துன்யா ஹலாலன், இன்னொருவர் அவர் ஹலாலாக துன்யாவை தேடுறாரு, ஹலாலா சம்பாதிக்கிறாரு, அவர் எல்லாம் சரி, வட்டி எடுத்து சம்பாதிக்கல, பொய் சொல்லல, மோசடி செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யல. கண்ணியமான சகோதரர்களே, எல்லாம் ஹலால், ஆனா அவருடைய நியத்து பிழை, அவருடைய நியத்து சீரில்லை. நபி அவங்க சொன்னாங்க, முத்தகாதுரன், அவர் தன்னை மல்டி மில்லியன் ஒரு பணக்காரன் என்று மக்கள் புகழோடும் என்பதற்காக அவர் சம்பாதிக்கிறார்.
முராஇயன், மக்கள் என்ன பார்க்கணும் என்பதற்காக அவர் சம்பாதிக்கிறார். முஃபாஹிரன், பெருமைக்காக, பெருமடிப்பதற்காக. என்னென்ன 3 மாடி வீடு, 4 மாடி வீடு, இத்தனை வாகனங்கள், இப்படி அவர் பெருமைக்காக, பெருமை அடிப்பதற்காக அவர் சம்பாதிக்கிறார்களா? நபி அவங்க சொன்னாங்க, வஹுவ அலைஹி கல்பான், நாளை கியாமத்துடைய நாளையில அவர் அல்லாஹ் அவரோடு கோபித்த நிலைமையில அவர் அல்லாஹ்வை சந்திப்பார்னு சொன்னாங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால முதலாவது நாங்க ஒரு வியாபாரம், ஒரு தொழில் செய்யற நேரம் எங்களோட எண்ணங்களை, எங்களோட நியத்தை சீராகும். கனிமான சகோதரர்களே, நாங்க தொழுகையில எப்படி எங்களோட நியத்தை சீராகுறோமோ அதே போல வியாபாரத்திலையும் சீராகும். ஒருவர் தொழுகிறாரே, அவருடைய ருக்கு சரி, சுஜூது சரி, அவருடைய சூரா ஃபாத்திஹா சரி, ஆனா நியத்து பிழையா அவருடைய தொழுகையில எந்த பிரயோசனமும் இல்லை. அவருடைய நியத்து சரி, ஆனா அவருடைய சூரா ஃபாத்திஹா பிழை, அவருடைய ருக்கு சீரில்ல, சுஜூது சீரில்ல, அப்படியாக இருந்தாலும் அவருடைய தொழுகையில எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. நியத்தும் சீராக இருக்கணும், ஏனைய விடயங்களும் சீராக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே போலதான் ஒருவர் வியாபாரம் செய்கிற நேரம் அவர் சம்பாதிக்கவும் மூலம் அவருடைய நியத்தும் சீராக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் எங்களுடைய வியாபாரங்கள்ல பேணப்படும். நபி அவர்களுடைய சுன்னாக்களை நாங்க ஹயாத்தாக்குவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான துஆக்களை படிச்சு தந்தாங்க. அதுல ஒரு துஆ தான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க பஸார்ல இருக்கிற நேரம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸூகி வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா. இந்த துஆவை கேளுங்கன்னு சொன்னாங்க. இந்த துஆவை நபி அவர்கள் ஓத சொன்னாங்க. எவ்வளவு அழகான துஆ. நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸூக், யாரை இந்த பஸாருடைய எல்லா நலவுகளையும் நான் கேட்கிறேன். இந்த பஸாருடைய அனைத்து நலவுகளையும் நான் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இதனுடைய கெடுதிகளையும், இந்த பஸார்ல உள்ள அனைத்து கெடுதிகளை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். அதே போல அவங்க கேட்டாங்க, யாரை இந்த பஸார்ல வியாபாரம் செய்யற நேரத்துல எனக்கு பெரிய ஒரு கஷ்டம் வந்து நான் யாருக்கு முன்னாலேயும் இழிவாக அந்த நிலைமையை ஏற்படுத்தினாலே, அதே போல நான் யாருக்கு முன்னாலேயும் தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு உண்டாக்கினாலே, இது எனக்கு பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஸார்ல ஓதுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பஸார்ல இருக்கிற நேரம், வியாபாரத்தோட இருக்கிற நேரம் நபியோட இன்னொரு துஆவை படிச்சு தந்தாங்க. யாரே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. இந்த கலிமாவை யார் பஸார்ல ஓதுவாங்களோ நபி அவங்க சொன்னாங்க, அவருடைய 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும். 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு எவ்வளவு கேஸாக சொல்லியிருந்தது துஆ. நாங்க பஸார்ல இருந்து சும்மா அரட்டை அடிச்சு கொண்டிருக்கிறோம், அடுத்தவங்களை நாங்க கிண்டி கொண்டிருக்கிறோம், நாங்க போனை வச்சு போனை நாங்க கிண்டி கொண்டிருக்கிறோம். இந்த நேரங்கள்ல இந்த துஆவை ஓதினோம் என்றால் எவ்வளவு பெரிய நன்மைகளை, எவ்வளவு கூலிகளை எல்லாம் வச்சுக்கணும். இரண்டாவது விஷயம் தான் நாங்க நபியுடைய சுன்னாக்களை அந்த இடத்துல ஹயாத்தாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு வியாபாரம் இதை பற்றி பேச போனால் நேரம் இடம் கொடுக்காது. அதனால நான் சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு வியாபாரங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகம் மாற மாற, உலகத்துடைய நிலைமைகள் மாற மாற, உலகம் முன்னேற இன்னைக்கு ஒவ்வொரு பெயர்களையும் வியாபாரங்கள் எங்களுக்கு முன்னால அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் என்று, அதே போல ட்ராப் ஷிப்பிங் என்று, கியூ நெட் என்று, இப்படி பல பேர்கள்ல, அதே போல எம்எல்ஏ பிசினஸ், அதாவது பிரமிட் பிசினஸ் என்று சொல்லி இப்படி பல பேர்கள்ல இன்னைக்கு இஸ்லாம் தடுத்த, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத
மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ வியாபாரங்கள் இன்னைக்கு எங்க சமூகங்கள்ல நடந்து கொண்டே. கண்ணியமான சகோதரர்களே, அதுல கவலையான விஷயம் என்னென்றால் இன்னைக்கு எங்க முஸ்லிம்கள் தான் அதுல அதிகமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் ஆண்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு எங்க பெண்கள் அதிகமானவர்கள் இன்னைக்கு பேராசையினால இன்னைக்கு இந்த வியாபாரங்களை அறிமுகம் செய்யக்கூடியவர்களுடைய டார்கெட், அவங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னா மடத்தனம் உள்ளவர்கள். அதே போல பேராசை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாக வழக்கத்தில் பெண்கள் என்றாலே டக்குனு மடங்கிடுவாங்க, மடத்தனம். அதே போல பேராசை அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பெண்கள் இதில் அதிகமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு அப்படியான வியாபாரங்களை இன்னைக்கு எங்கட அறிஞர்கள் சில உலமாக்களும் கூட அல்லாஹ்வை பயப்படாத சில பேர்கள் இன்னைக்கு அந்த இஸ்லாமிய பேர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உம்மத்துல இதை செய்யலாம், இஸ்லாம் அனுமதிச்சது, இது கூடும் என்பதாக இன்னைக்கு மக்களை அதன் பக்கம் அழைச்சு கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதுல ஒன்றுதான் இந்த ஆன்லைன் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பிசினஸ் எப்படி என்றால் சில கம்பெனிகள் இருக்கும். அந்த கம்பெனிகள் அவங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அது ஆடைகளாக இருக்கலாம், மருந்து வகைகளாக இருக்கலாம், அல்லது செருப்பு ஐட்டங்களாக இருக்கலாம். இப்படி சில விஷயங்களை ஒரு கம்பெனி அவங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒருவர் என்ன செய்வாரு, அந்த கம்பெனிக்கு போயிட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாமான்களை அதை போட்டோ எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அவர் என்ன செய்வாரு, அதை விளம்பரம் செய்வார். அவர் சொல்லுவாரு என்னென்ன பொருட்கள் என்னிடத்தில் இருக்குது. அவர் அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய விலையை விட ஒரு 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அதுக்கு லாபம் வச்சு அந்த பொருட்களை மக்களுக்கு விளம்பரம் படுத்துவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி அவர் விளம்பரம் செய்யக்கூடிய நேரத்தில் யாராவது இவர்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தால், ஒரு பொருளை கேட்டால், இவர் என்ன செய்வாரு, அவருடைய அக்கவுண்ட்டை கொடுப்பாரு. அந்த அவருடைய கணக்குக்கு அந்த பணம் வரும், வாடிக்கையாளருடைய அந்த பணம் வரும். இவர் என்ன செய்வாரு, அந்த பணத்தில் இருந்து இவருக்குரிய லாபத்தை எடுப்பாரு. அடுத்த பணத்தை அந்த கம்பெனிக்கு அனுப்புவார். அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொருளை யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. இவர் அந்த பொருளை காணவும் இல்லை, இவருக்கு அந்த பொருளுடைய எந்த ஒரு செய்தியும் தெரியாது, இவருக்கு சொந்தமான ஒரு பொருளும் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதை எடுக்கக்கூடியவர், அதை வாங்கக்கூடியவர், அதில் உள்ள ஏதாவது ஒரு குறையை சொன்னால் அதை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை பொறுப்பெடுக்கவும் மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான வியாபாரம் இது ஹராமான, இஸ்லாம் தடுத்தது. ஆனால் ஏதாவது ஒரு பெயர்ல இது எங்க சமூகத்தில் அடர்ந்தேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஹராமான. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க ஒரு பொருளை விற்கிற நேரம் அந்த பொருள் அது எங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். ரோட்ல ஒரு மாடு இருக்குது, யாருக்கோ சொந்தமான மாடு, அதை நாங்க யாரும் விலை பேசி விற்கணுமா? எவருக்கோ சொந்தமான மாட்டை இதை நீங்க இந்த விலைக்கு வாங்க வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது மோசடி. அது எனக்கு சொந்தமான பொருள் அல்ல. ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல இருக்கிற மீனை நாங்க விலை பேசி அதை விற்கலாம். மீனை பிடிச்சி அந்த மீன் எங்களை கையில இருந்தால், எங்களுக்கு சொந்தமாக இருந்தால் அதை நாங்க விற்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இப்படியான வியாபாரங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. ஆனால் ஒருவர் இருக்கிறாரே, அவர் ஒரு பொருளை அந்த பொருளுடைய சொந்தக்காரத்தில் இருக்கிற பொருளை அவர் போய் கேட்கிறாரே, இந்த பொருளுக்குரிய விலை என்ன, நாங்கள் ஒரு காணியை வச்சுக்கொள்வோம். அவர் போய் கேட்கிறாரு, உங்களோட காணியுடைய விலை என்ன? இவர் சொல்றாரு 30 லட்சம். அவர் சொல்றார், சரி பரவாயில்ல, உங்களோட விலை 30 லட்சம், உங்களுக்கு 30 தந்தா சரிதானே? அவர் அதை ஒத்துக்கொள்றார். பிறகு என்ன செய்யறாரு, இன்னொருவரை போய் சந்திச்சு அவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு காணி இருக்குது, நான் அதை உங்களுக்கு 35 லட்சம் எடுத்தார். இவரை கூட்டிட்டு போய்
அந்த காணியுடைய உதயக்காரத்துல அந்த வியாபாரத்தை முடிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதுக்கு சொல்லுவாங்க புரோக்கர். இது ஒரு விடயத்தை பேசி அவருக்குரிய கமிஷன் எடுத்துட்டு அந்த அந்த பொருளுக்குரிய பெறுமதியை அந்த பொருளுக்குரிய சொந்தக்காரன் கொடுக்குற. இது இஸ்லாத்துல தடை இல்லை, இதை நாம செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்லைன் வார நேரம் சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நாங்க கண்ணால பார்த்ததும் இல்லை, அது எப்படி இன்னும் கூட தெரியாது. ஆனால் அதை நாங்க விற்பனை செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல வரக்கூடிய குறைகள் அதை நாங்க கபூல் செய்வோம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வோம் இல்லை. அப்படியாக இருந்தால் அப்படியான ஒரு வியாபாரம் அது கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே போலதான் சில விஷயங்களை நம்ம மறைச்சி வியாபாரம் செய்யும். ஒரு பொருளை நாங்கள் வியாபாரம் செய்யறதாக இருந்தால் அது மக்களுடைய பார்வைக்கு தெளிவாக இருக்கும். அப்படி இல்லாத ஒரு பொருளை நாங்கள் வியாபாரம் செய்யறது தடை, இஸ்லாம் தடுத்திருக்கிறது. கண்ணியமான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி ஒரு பஜாருக்கு போறாங்க. ஒரு சஹாபி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அது கோதுமையுடைய அந்த கோதுமை தானியத்தை வியாபாரம் செய்கிறார். நபி அவர்களுக்கு ஒரு உதிப்பு உண்டாகிருச்சு. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மூளைக்குள்ளால அவனோட கையை ஓட்டி பார்த்தாங்க. அதுல ஈரலை பிரிச்சு கேட்டாங்க அந்த சஹாபியை பார்த்து, ஏ சஹாபியே, நீங்க என்ன செய்றீங்க, இதுல ஈரலிப்பு? அவர் சொன்னார், மழை தண்ணீர இது நனைஞ்சதுனால ஈரலிப்பாக இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் நீங்க அந்த பொருளை கீழால வைக்காம மக்கள் விளங்குற அமைப்புக்கு அதை நீங்க மேலால வச்சிருக்கணும். மக்கள் காணக்கூடிய அமைப்புல நீங்க அந்த பொருளை வைத்திருக்க வேண்டும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, மன் கஷனா வலைஸ மின்னா, யார் மோசடி செய்றாங்களோ அவர் என்ன சார்ந்தவரே இல்லை, அவர் எங்கட முஸ்லிம் சமூகத்திலே இல்ல, அவர் எங்கட கூட்டத்திலே இல்ல, அவர் முஸ்லிமே இல்லை என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு ஆன்லைன் என்ற அமைப்புல இப்படியான வியாபாரங்கள் நடந்து கொண்டு சில வியாபாரங்கள் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அது மஷ்ஹூரானது, அதாவது ஃபேமஸ் ஆனது. சில விடயங்கள் சொல்றதாக இருந்தால் சில பைக், அதே போல போன், எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐபோன் என்றால் அதுல ஒவ்வொரு குவாலிட்டி, அதுல ஒவ்வொரு குவாலிட்டி போன்ல ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அப்ப அந்த ஐபோனோட எடுக்கிற நேரம் அதை சொல்லி எடுக்கணும். அது எங்க போனாலும் ஐபோன் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. நாங்க சொல்றோம், எனக்கு இந்த இப்படியான இதுல இருக்கக்கூடிய ஒரு ஐபோன் வேணும் என்றால் அதை எங்க சொன்னாலும் அதே போன் தான் வரும். அதுக்கு மாற்றமான ஒரு போன் வராது. நாங்க எதை சொல்றோமோ அதுதான் வரும். அது உலகத்துல இருக்கக்கூடிய பிரபலியமான அமைப்பு. அதே போல ஒரு பைக், எங்களுக்கு ஒரு பஜாஜ் ஒரு பைக் தேவையாக இருந்தால், ஒரு C100 பைக் தேவையாக இருந்தால் அதுல நம்பரை சொன்னால் அது அதே பைக் தான், அதை யாராலையும் மாற்றுறது கேட்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான வியாபாரங்களாக இருந்தால் அது பொருள் மாறாது. நாம சொல்ற அதே பொருள் தான் எங்களை சேரும். அப்படியாக இருந்தால் அப்படியான வியாபாரங்களுக்கு தடை, அதை நாங்க செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி அல்லாத வியாபாரங்கள் அது நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு பேர்கள எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில அது மோசமானது. அதே போலதான் இன்னைக்கு MLM பிசினஸ், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது சுத்த ஹராமான வியாபாரம். சொல்லி தெளிவுபடுத்துறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. நான் சுருக்கமாக சொல்றேன். அந்த வியாபாரத்துடைய முறை என்னன்னா, சில கம்பெனிகள் அவங்க என்ன செய்வாங்க, புதிதான பொருட்களை உற்பத்தி செய்ததாக சொல்லி அந்த பொருட்களை எங்கள்கிட்ட இன்னின்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது, அதனுடைய விலைகள் இதுதான், அதை நீங்க பாவித்தால் அதை யூஸ் பண்ணினால் உங்களுக்கு இன்னின்ன பலன்கள் கிடைக்கும் என்பதாக அதை மக்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்வாங்க. செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, அதை பத்தி மக்களுக்கு சொல்லி 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 அதுல ஆசை ஊட்டுவாங்க. அவங்கள மண்டையை கழுவுவாங்க, பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி வாட்ஸ்அப் குழுமங்கள்ல அதனுடைய விடயங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வியாபாரத்தை வீட்டில் இருந்தே செய்யலாம்,
இல்ல தரிசிகளுக்கு ஒரு இனிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் விளம்பரம் செஞ்சு அதனுடைய அதை பத்தி சொல்லி சொல்லி மக்களை ஆசை ஊட்டி அதன் பக்கம் ஈர்ப்பாங்க. அதற்கு பின்னால ஜூம் அடிப்படையில சில மீட்டிங்களை வச்சு அவங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கு, இதை யூஸ் பண்றதால இப்படி பலன்கள் கிடைக்கும், அப்படி எல்லாம் சொல்லி அந்த பொருட்களுடைய அந்த விஷயத்தை சொல்லி ஆசை ஊட்டுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இப்ப எங்களுக்கு எதுக்கு சேவிங்ஸ் சார்ஜ் ஒன்று இருக்குது, இதை நாங்க விளம்பரம் படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு செலவு இருக்குது, அதே போல இதை சேல்ஸ் பண்றவங்களுக்கு நாங்க செலவு கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. நாங்க இதெல்லாம் என்ன செய்வோம், இதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாங்க கொடுப்போம் என்பதாக சொல்லுவோம். அந்த நேரத்துல இவங்க பார்ப்பாங்க, ஓ எவ்வளவு ஒரு லாபமான விஷயம், இதால் எவ்வளவு லாபம் அடையணும் என்று அவங்க உள்ளங்கள் அதன் பக்கம் ஈர்க்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 30,000க்கு சாமான் வாங்கினால் நான் உங்களுக்கு ஒரு 3 ஃபார்ம் தரேன், அந்த 3 ஃபார்மையும் நீங்க 3 பேரே கொடுக்கணும். அவங்க 30,000 சாமான்களை வாங்கணும். அப்ப அந்த 3 பேரும் வாங்கி அவங்க அந்த ஃபார்மை நீங்க எங்களுக்கு தந்தீங்கன்னா அவங்க வாங்குற நேரம் அது அவங்க 3 பேரும் வாங்கினதிலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு வரும். அவங்க 3 பேரும் ஒரு ஆள் 3 பேர் வீதம் அவங்க ஒவ்வொருத்தரும் 3 பேர்களுக்கு அந்த ஃபார்ம்களை கொடுப்பாங்க. அப்ப 9 பேர் ஆகும். இப்படி அது மல்டி லெவலுக்கு போகும். இப்படி ஆள் கூடி 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 அது மல்டி லெவலுக்கு போகும். அதுதான் MLM பிசினஸ் என்று சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனா இதனுடைய முடிவை பார்த்தா இது எனக்கு விவரமாக இடத்துல விவரிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. சுருக்கமாக சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது மல்டி லெவல்ல போகும். இதனுடைய தொடர் இதுல ஒவ்வொரு லெவல் இருக்குது. முதலாவது லெவல், 2வது லெவல், 3வது லெவல், இப்படி ஒவ்வொரு லெவலுக்கு போகும். இப்படி லெவலுக்கு போய் அவங்க கோடிக்கணக்கான மக்களை அவங்க சேகரிப்பாங்க. இப்படி சேகரிச்சு கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய லாபம் முதலில் இருக்கக்கூடிய மனிதன் வரையில வந்து கொண்டே. ஆனால் இது ஒரு கட்டத்தில் அப்படியே போய் நின்றுச்சு என்று சொன்னால் யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. அந்த இடத்துல ஒரு மனிதன் வியாபாரம் செய்யற நேரத்துல அவர் என்னென்ன விடயங்கள் ஒப்பந்தம் பேசப்படணுமோ அந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் அந்த வியாபாரம் நடக்கும். அப்படி அந்த வியாபாரம் எழுதப்பட்டால் அங்க யாரும் இவர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, இது மார்க்கம் தடுத்த ஒன்றாக இருந்தாலும் கூட எங்கள் நாட்டுடைய சட்டமும் இந்த வியாபாரம் செய்ய இயலாது. இது லீகல் இல்ல, இல்லீகலான வியாபாரம். நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணினால், புகார் கொடுத்தால் எங்களை கம்பெனி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த வியாபாரம் செய்யக்கூடிய கம்பெனிகள் யாரும் பகிரங்கமா செய்யவில்லை, மறைமுகமாக ஒளிச்சிருந்து தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்களோட பெண்கள் ஆசைப்பட்டு கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பெண்களை நம்பி அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அவங்க இரவு பகலாக கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புறாங்க. என்னடா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இப்படி ஒரு வியாபாரம் செய்யறா, இப்படி லாபம் அடைகிறா, அவன் நல்லா இருக்கிறா, நகை வாங்குறா, காணி வாங்குறா, வாகனம் வாங்குறா, இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து ஆசை வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, யாரோ தன்னை பெற்று மாட்டிக்கொள்றாங்க. இது எந்த அளவு கேட்டா இன்னைக்கு சில குடும்பங்கள் தலாவுடைய நிலைமைக்கு போயிட்டு, சில குடும்பங்கள்ல எப்பயும் பிரச்சனை. ஆசைப்பட்டாங்க, பேராசை வந்துருச்சு, யாரு என்னன்னு பார்க்கல. ஆன்லைன் பிசினஸ், பிரைவேட் பிசினஸ், அடுத்தவங்க சொல்றாங்களே, ஆசை ஊத்துறாங்களே, அதனுடைய முன்பின் தெரியா போனாங்க, மாட்டிக்கொண்டாங்க. இன்னைக்கு பல பேர் பல கோடிக்கணக்கான கோடிக்கணக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மாட்டிக்கொண்டவங்க யாரும் வெளியில வாங்க. ஏன் சொல்ல வைக்கும், சொல்ல வைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல இப்படி மோசடி செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவங்க, நாங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். யார் மோசடி செய்யறாங்களோ, யார் அநியாயம் செய்யறாங்களோ, அல்லாஹ் உலகத்தில அவங்களை கொடுக்காம கூட்டாக்க மாட்டான். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சு கொண்டு கண்ணியமான
சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பஸாருக்கு போறாங்க. பஸார்ல இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வாராரு. வந்து அவர் சத்தம் போடுறாரு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, யாருக்கும் அநியாயம் செய்ய வேணாம் என்று அவர் கூக்குரலிட்டு அந்த பஸார்ல எல்லாருக்கும் முன்னால சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரை பார்க்கிறார். அந்த நேரம் அவருடைய ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த கையால ரத்தம் சேரும் வடிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதனுக்கு பக்கத்துல போனாங்க. போய் கேட்டாங்க, ஏ சகோதரரே, நீங்க ஏன் கத்துறீங்க? உங்களோட நிலைமை என்ன? ஏன் உங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை என்பதாக அந்த மனிதனிடத்துல கேட்ட நேரத்துல அவர் சொன்னாரு, நான் ஒரு திடகாத்திரமான மனிதர், நான் ஒரு சக்தி உள்ள ஒரு குவத்தான மனிதர். அது மட்டுமல்ல, நான் என் ஊருடைய தலைவர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஒரு நாள் என்னுடைய வீட்டுல எனக்கு சொன்னாங்க, வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி. அந்த நேரம் நான் பஸாருக்கு போனேன் மீன் வாங்குவதற்காக. பஸார்ல எங்கேயும் மீன் கிடைக்கல. நான் அந்த நேரத்துல கடலோரமாக மீன் தேடி போய் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு மனிதர், லோன்ஜான் மனிதர், ஒரு பலவீனமான மனிதர், அவருடைய கையில ஒரு நூல்ல சில மீன்களை கோர்த்து கொண்டு அவர் கடலோரமாக வந்து கொண்டிருந்தார். நான் அவரிடத்துல போய் சொன்னேன், உன்னுடைய மீனை எனக்கு கொடு என்பதாக. அவர் கொடுக்க மறுத்தார். அந்த நேரம் நான் அவருக்கு அடித்து அவரை கீழே தள்ளி அவரை என்னுடைய காலால மிதிச்சு அவருடைய கையில இருந்த அந்த மீனை என்னுடைய காலாலே அவரை மிதித்து அந்த மீனை நான் அவரை சித்திரவதை பண்ணி அந்த மீனை பறித்தெடுத்து அதற்கு பின்னால அந்த மீனை கொண்டு வந்து என்னுடைய மனைவிடத்துல கொடுத்து அதை சமைத்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட நேரம் அந்த மீனுடைய ஒரு முள்ளு என்னுடைய கையில குத்திருச்சு. நான் ஒரு சாதாரண முள்ளுதான் என்பதாக அதை நான் துடைத்து விட்டு நான் பேசாமல் இருந்தேன். அடுத்த நாள் என்னுடைய கை வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மருத்துவரை பார்த்தேன். அவர் மருந்து கொடுத்தார். அந்த மருந்தை கொடுத்து நாள் போக போக என்னுடைய கை அழுக ஆரம்பிச்சிச்சு. அது இந்த அளவு கேட்டா, விரல்ல இருந்த அந்த புல், விரல்ல இருந்த அந்த அழுக்கு என்னுடைய தோல் புஜம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பின்னால அதை எதுவும் செய்ய முடியாமல் என்னுடைய கை வெட்டப்பட்டிருச்சு என்பதாக சொன்னாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவரு அந்த வேதனையில இருக்கிறாரு. இவருடைய ஒரு சகோதரர், இவருடைய ஒரு நண்பர் அவர் சந்திக்க வராரு. கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நண்பர் வாலிபர், நீங்க ஊர்ல எப்படி எல்லாம் இருந்தீங்க, உங்களுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவர் என்ன என்பதாக கேட்ட நேரத்துல அவர் எதையும் சொல்லல. அந்த மனிதர் வந்த நண்பர் கேட்கிறாரு, நீங்க கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க என்பதாக அவருக்கு ஞாபகம் வருகிறது. சொன்னார், நான் மீனை சாப்பிட்டேன். அந்த மீன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? அப்ப அவர் அந்த சம்பவத்தை சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்துல அந்த நண்பர் கேட்கிறாரு, நீங்க அந்த மீனை அவரிடத்துல பறிக்கிற நேரம் அவரை அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டார்? கண்ணியமான சகோதரர்களே, இவர் ஓடோடி போறாரு. போய் அந்த லோன்ஜான் அந்த விலகீனமானவரை சந்திக்கிறாரு. கேட்கிறாரு, யா செய்யுது என்ற தலைவரை கட்டி கொண்டு போய் அவரை கட்டி அணைச்சு கேட்கிறாரு, நான் உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களோட எப்படி நடந்து கொண்டு இருந்தவா? உங்களுக்கு அது ஞாபகமா? அவர் சொல்றாரு, ஆம், எனக்கு ஞாபகம் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவர் கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட மீனை பறிக்கிற நேரம் நீங்க அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டீங்க? அவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்துல அந்த மீனை பறிக்கிற நேரம் எனக்கு எதுவுமே செய்யலா. நான் ஒரு விலகீனமானவர், நான் ஒரு லோன்ஜான், உங்களை அடிச்சு என்னால வெல்றதுக்கு கேளா, என்னால எதுவும் செய்யலாத நிலைமை. நான் அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல கேட்டேன், யாரா நான் விலகீனமானவன், என்னால எதுவுமே செய்யலா, யாரா இவன் ஒரு திடகாத்திரமானவன், இவனுக்கு குவத்தான ஒருவன், இவனுடைய சக்தியால, இவனுடைய குவத்தால, இவனுடைய குதிரத்தால அவன் என்னை அநியாயம் செய்கிறான். யா அல்லாஹ், இவனுக்கு நீ உன்னுடைய குதிரத்தை, உன்னுடைய சக்தியை காட்டுவாயாக என்று துஆ கேட்டேன். அல்லாஹ் தஆலா அவனுடைய குதிரத்தை இவனுக்கு காட்டிட்டார் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயத்தை நாங்க பயப்படணும். நாங்க எதை செய்யறோமோ அதை அனுபவிக்காம, அதை அடையாம அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போத தர மாட்டார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் உலகத்துல வாழ்ற நேரம் எங்களோட ஒவ்வொரு காரியங்களிலும், அது குடும்பமாக இருக்கலாம், எங்களோட மனைவியாக இருக்கலாம், எங்களோட தொழிலாக இருக்கலாம், எங்களோட
வழியில வாழக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ஆமீன். ஆமீன். அவான